எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 32 ஆண்டுகளுக்கு முன்பு மோடி போட்ட சபதத்தை நிறைவேற்றினார். அதாவது பாத்தீங்கன்னா 1992 ஜனவரி 14 அன்னைக்கு பாத்தீங்கன்னா மோடி அப்போதைய பாஜக மூத்த தலைவராக இருந்த முரளி மனோகர் ஜோஷியோடு அயோத்தி நகரம் போறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா ஈவன் ஒரு எம்எல்ஏவா கூட நம்ம மோடி இல்ல. அதே சமயம் RSS அமைப்புல அவரு ஒரு பணியாற்றுறாரு, அவ்வளவுதான் அவருடைய பதவி. அப்படி இருக்கிற சமயத்துல மோடி முரளி மனோகர் ஜோஷியோட அயோத்தி போகும்போது ஒரு சின்ன குடிசையில ராமர் கோயில பாக்குறாரு. அப்போ ஒரு மனம் வருந்தி முழக்கம் போட்டு அன்னைக்கு ஒரு சபதம் எடுக்கிறாரு. அதாவது நான் திரும்ப அயோத்திக்கு வரணும்னா இந்த இடத்துல கோவில் ராமருக்கு கட்டப்படணும், அதற்கான வேலைக்காக மட்டும் தான் வருவேன்னு சபதம் வைக்கிறாரு. எப்போ அவரு ஒரு எம்எல்ஏவா கூட இல்ல. ரெண்டாவது எப்படி சொல்றது, ஒரு சாதாரண RSS அமைப்புல பணியாற்ற ஒரு ஆள். ஆனா அவர் மனதில் தோன்றிய எண்ணத்தை அவர் ஒரு 32 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேற்றிருக்கிறாரு. அதுக்காக அவர் என்ன மாதிரியான விஷயங்களை கையில எடுத்திருக்காரு, அந்த எப்படி உருவாக்கி இருக்காங்க, அதாவது இந்த ராமர் கோயில் எந்த மாதிரி அமைப்பில் உருவாகி உள்ளதுன்ற தகவலையும், ஏன் அந்த இடத்துல ராமர் கோயில் வரணும்ன்றதுல எல்லாரும் ஆயத்தமா இருந்தாங்க, அப்போ அதுதான் ராமருடைய இடமா அப்படின்றதுக்கான சரியான தகவலையை இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்றேங்க. அதாவது அது ராமர் கோயிலிய இடம்தான், அதுக்கான ப்ரூஃப் கரெக்டா இருக்கு. அந்த ப்ரூஃப் என்னென்னன்ற தகவலையும் எப்படியெல்லாம் இந்த கோயிலை அமைச்சிருக்காங்கன்ற தகவலையும் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இதுல ஒரு பெரிய முக்கிய அம்சம் என்னன்னா, மசூதிக்கு கீழே புதைந்திருந்த ராமர் கோயிலை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு முஸ்லிம். அதாவது 1976ல தி ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்ற ஒரு டீம், அந்த டீம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 132 தொல்பொருள் ஆராய்ச்சி நிபுணர்கள். அதுல பாத்தீங்கன்னா 52 பேர் முஸ்லிம். அதுல ஒரு முஸ்லிமான AK முகமது என்பவர் தான் இந்த இடத்துல ராமர் கோயில் இருந்தது அப்படின்ற தகவலை வெளியில சொன்னாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல பாத்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதாவது இந்த ASI டீம் எப்படி இந்த இடத்தில் ராமர் கோயில் இருந்தது என்பதை என்ன ப்ரூஃப் காமிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, மசூதி சுவர்ல பாத்தீங்கன்னா 14 தூண்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 14 தூண்களிலும் பாத்தீங்கன்னா கோவிலின் எச்சங்கள் பதிக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்திருக்கிறாங்க. அதாவது கோவிலின் எச்சங்கள் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல அதாவது 11, 12ஆம் நூற்றாண்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா அனைத்து கோயில்களின் அடிவாரத்திலும் பூர்ண கலசம் இருக்குமா. அதாவது தண்ணீர் நிரம்பிய கடான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்துத்துவத்தின் செழிப்பான தன்மையை குறிக்குமா. அந்த பூர்ண கலசங்கள் பாத்தீங்கன்னா இந்த தூண்களில், அதாவது பாபர் மசூதியின் சுவர்களில் உள்ள தூண்களில் பொதிக்கப்பட்டிருந்தன. அப்படி இது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்துக்களுடைய 8 மங்கள சின்னங்களில் ஒன்று இந்த பூர்ண கலசம். இந்த கலசங்கள் பாத்தீங்கன்னா இந்த பாபர் மசூதியினுடைய தூண்களில் எச்சங்களாக பொதிக்கப்பட்டுள்ளன. இததான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எச்சங்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல கோவில் இருக்குன்றது தெளிவாயிடுச்சு. அதையும் தாண்டி அந்த கோயில் ஸ்தலங்கள்ல, அதாவது அந்த பாபர் மசூதியில பாத்தீங்கன்னா தூண்கள்ல டெரகோட்டா சிற்பங்கள் நிறைய கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த டெரகோட்டா சிற்பங்களை, அதாவது மசூதியா இருந்துச்சுன்னா, மசூதி பாத்தீங்கன்னா ஹராம்னு சொல்லுவாங்க, அதாவது தடை செய்யப்பட்ட பகுதி. அந்த இடத்துல மக்கள் யாரும் செல்ல மாட்டாங்க, விலங்குகள் செல்லாது. அப்போ அந்த மாதிரியான இடத்துல எப்படி இந்த மாதிரி டெரகோட்டா சிற்பங்கள்லாம் இருக்கும். அப்போ இந்த ஒரு தகவலே போதாதான் இந்த இடத்துல, அதாவது இது இந்துக்களுடைய புனித ஸ்தலம் தான், இந்த இடத்துல ராமர் கோயில் இருந்தது என்பதற்கு சரியான பெரிய உதாரணம். ஏன்னா முஸ்லிம்கள் ஹராம்னு ஒரு பகுதியை நியமிச்சுட்டாங்கன்னா அது தடை செய்யப்பட்ட பகுதி. அந்த இடத்துல எந்த மனிதர்களும் விலங்குகளும் போக முடியாது. அந்த இடத்துல எப்படி இந்த மாதிரியான டெரகோட்டா சிற்பங்கள் இருக்கு, அதே மாதிரி தூண்கள்ல பாத்தீங்கன்னா எச்சங்கள் இருக்கு. அந்த எச்சங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்மளுடைய இந்துக்களுடைய புனிதமான விஷயமான பூர்ண கலசம் என்னும் கடாக்கள் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இதுதான் ஒரு பெரிய
ஆராய்ச்சியினுடைய முடிவு சரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தமானது, ராமரின் பிறப்பிடம் என்பதை உறுதி செய்வதற்கு இந்த ஒரு விஷயம் போதும். இப்போ அப்படி பார்க்கும்போது, அதாவது இதுல மதத்துவம் பேச வேண்டாம், எதையுமே பேச வேண்டாம், யாருடையது இது, அது சரியான நபருக்கு போய் சேர்ந்ததா அது அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவுக்கு வந்தது. அதுக்கு ஒரு பெரிய முக்கிய காரணமாக நம்ம பிரதமர் மோடி இருக்கிறாரு. அவருடைய சபதமா இருக்கட்டும், சேம் டைம்ல இது சட்டப்படி சரியான அங்கீகாரம், உண்மையை வெளிப்படுத்திருக்கு. இது சும்மா எப்படி சொல்றது, பல போராட்டங்கள் நடந்தது, அது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும். எந்தெந்த நேரத்துல என்னென்ன போராட்டம் நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு சரியான தீர்ப்பு வந்தவுடன் மோடியினுடைய சபதம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கோயிலுடைய பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, இது முழுக்க முழுக்க நாட்டின் பாரம்பரியத்தையும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இந்த கோவிலை அமைத்துள்ளனர். அது என்னென்ன தகவலை தெளிவா இப்போ நம்ம பார்ப்போங்க. இந்த அயோத்தியா ராமர் கோயிலின் வடிவமைப்பு பாத்தீங்கன்னா, ஐஐடி கவுகாத்தி, ஐஐடி சென்னை, ஐஐடி பாம்பே, என்ஐடி சூரத், மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து இந்த கோயிலுக்கு வடிவமைப்பு செய்துள்ளனர். இந்த கோவிலை கட்டி முடித்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா எல்&டி நிறுவனம். வடிவமைப்பு போடுறதோ பாருங்க, எந்தெந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்கள்லாம் அமைப்பெல்லாம் இணைந்து வடிவமைச்சு அதனை கட்டினது பாத்தீங்கன்னா எல்&டி நிறுவனம். இப்போ எந்தெந்த இடத்துல இருந்து எந்தெந்த பாரம்பரியத்தை இதை உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்ற தகவலை இப்ப பாப்போங்க. இந்த கோயில் 1000 ஆண்டு காலம் பழமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வட இந்தியாவிலிருந்து நகரா என்னும் கட்டிடக்கலை, பாரம்பரிய கட்டடக்கலையை கொண்டு இந்த கோயில் 3 தளங்களை அமைத்துள்ளனர். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இரும்புன்றதையே பயன்படுத்தலைங்களாம். ஏன்னு கேட்டா, இந்த இடத்துக்கு பக்கத்துல சராயு என்னும் நதி இருக்குங்களா, அந்த நதியில இருந்து நீர்க்கசிவு ஏற்பட்டா, அதாவது இரும்பினுடைய ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா 200 ஆண்டுகளாம். அதனால இந்த நீர்க்கசிவு ஏற்பட்டு இந்த கோவிலுக்கு எந்த சேதமும் ஏற்படக்கூடாது என்பதை மனதில் வைத்து இரும்புன்ற விஷயத்தை பயன்படுத்தாம கிரானைட் கற்களை கொண்டு முழுக்க முழுக்க வடிவமைத்துள்ளனர். இதுல பாத்தீங்கன்னா இந்த கோயிலுடைய மிகப்பெரிய அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2100 கிலோ எடையுள்ள மணியை உருவாக்கி இருக்காங்க. அந்த மணி பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, காப்பரால் செய்யப்பட்டது. இதனுடைய ஓசை இதனுடைய சத்தம் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும் அளவிற்கு அமைத்து உள்ளனர். எவ்வளவு ஒரு பிரம்மாண்டம் பாருங்க, 2100 கிலோ எடையுள்ள மணி, அதனுடைய சவுண்ட் எப்படி இருக்கும்னு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராமர் கோயில் கட்டுமானத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தின் சிறப்பு அம்சங்களையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ராஜஸ்தானின் பரத்பூர்ல இருந்து 4.7 லட்சம் கன அடி கொண்ட இளஞ்சிவப்பு கற்களை கொண்டு வரப்பட்டு அந்த கற்களாலேயே இந்த கோயிலை கட்டி முடித்துள்ளனர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருந்து கொண்டு வரப்பட்ட தேக்கு மரங்களை, அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள தேக்கு மரங்களை கொண்டு வந்து இந்த கோயிலின் கதவுகளை செய்துள்ளனர். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாநிலத்துல என்னென்ன சிறப்போ அந்த சிறப்புகளை உள்ள கொண்டு வந்திருப்பது இதெல்லாம் ஒரு உதாரணம். அடுத்து பாத்தீங்கன்னா கட்டிடத்திற்கு பயன்படுத்த கிரானைட் கற்கள் பாத்தீங்கன்னா தெலுங்கானா, கர்நாடகால இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட கிரானைட் கற்களை தரையில பதிச்சிருக்காங்களாம். எவ்வளவு ஒவ்வொரு விஷயமா, அதாவது இந்த கோயில் 1000 ஆண்டுகள் வரை பழமையானதா இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு எந்தெந்த விஷயத்தை எப்படி எப்படி புகுத்தணும், எந்த மாதிரி அளவுல புகுத்தணும் என்பதை நல்லா தெளிவா உள்ள நிபுணர்களை கொண்டு கட்டிடத்தை அழகா கட்டி முடிச்சிருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய சாதனை. அதாவது நம்ம மோடி செயல் வீரர் என்பதற்கு ஒரு பெரிய சான்றாக இருப்பது இந்த அயோத்தியா ராமர் கோவில். இந்த கோயில் பாத்தீங்கன்னா 161 அடி உயரமும் 380 அடி நீளமும் 250 அடி உயரமும் கொண்டது. இதுல மொத்தம் தூண்கள்னு பாத்தீங்கன்னா 392 தூண்கள் வச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு தூண்லயும் பாத்தீங்கன்னா சிவன், பார்வதி, தசாவதார சிற்பங்கள் இதெல்லாம் செதுக்கி இருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே கரெக்டா ஒழுங்கா யோசிச்சு அதுக்குரிய நிபுணர்களை கொண்டு எந்தெந்த நாட்டுல எந்தெந்த
பொருள் சிறப்பானதுன்னு பார்த்து அந்த பொருட்களை கொண்டு மிக நேர்த்தியாகவும் ஆயுட்காலம் நீண்டதாகவும் கொண்டு இந்த கோயிலை வடிவமைத்து கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்துள்ள மோடிக்கு ஒரு பெரிய சல்யூட் போடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துல பாத்தீங்கன்னா ராம்தேவ் பாபா, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், நம்ம அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், முகேஷ் அம்பானி இந்த மாதிரியான அனைவரும், அதாவது இங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் மோடிக்காக வந்த கூட்டமா இல்லையான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ராமருக்காக வந்த கூட்டம். ஏன்னா 500 ஆண்டுகளினுடைய போராட்டத்தின் வெற்றி. அதே மாதிரி நம்ம மோடி அன்று போட்ட 32 ஆண்டுகளுக்கு முன்பு போட்ட சபதத்தையும் நிறைவேற்றியுள்ளார். நான் சொன்ன இந்த தகவல்கள் கண்டிப்பாக அனைவரையும் யோசிக்க வைக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.